நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் வெளிப்படையாக வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மனதிற்குள்ளாக நீங்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்களே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது. ஆகையினாலே முழு கவனத்தோடு நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். முதலாவது, ஏன் நீங்கள் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வர்றீங்க? Why do you come to church? சபை என்கிறதான இந்த கூடுகைக்கு, சிறு பிள்ளைகள் போங்க, சபை என்கிறதான கூடுகைக்கு நீங்களும் நானும் ஏன் வருகிறோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம். ஒரு வேளை இப்பயே மனசுக்குள்ளே நீங்கள் யோசிப்பீங்க, தேவனை ஆராதிக்கிற வரேன், தேவனுடைய வார்த்தையை கேட்க வரேன், தேவனுடைய சத்தத்தை கேட்க வரேன், இப்படி அநேக காரியங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் உண்மையாக நடக்குதா? தேவனை ஆராதிக்க வரீங்கன்னு ஒருவேளை உங்களுடைய பதில் இருந்ததுன்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்த ஆராதனையில் உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? இல்லை தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் கேட்டு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்களா? இந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ளே இந்த பதில் தெரியும். நம்ம வாரம் வாரம் நம்முடைய ஆராதனை கூடுகைக்கு வருகிறோம். நம்ம வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணத்தோடும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தோடும் நம்ம வரலாம். ஆவியானவர் வார வாரம் பேசிட்டு தான் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இவனுங்க சொன்ன கேட்கவே மாட்டேன்றாங்கன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவருடைய பிரசன்னமே இல்லாமல் இருந்தால் அந்த ஆராதனை எப்படிங்க இருக்கும்? இல்லை. ஆனால் ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் 2-3 பேர் கூடி வந்து அவங்க மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னார்னா அவர் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ண முடியல, அவருடைய வார்த்தையை சொல்லுங்க. அவர் பொய் சொல்வாரா இல்லை நம்ம பொய் சொல்லுவோமா? அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய தன்மையே கிடையாது. அப்போ பொய் சொல்வதா இருந்தால் நம்ம தான் பொய் சொல்லுவோம், தவறுறதா இருந்தால் நம்ம தான் தவறுவோம். அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவருடைய தன்மையை, அவரை பற்றி புரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம மொதல் விஷயமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஹீ இஸ் அ ஆல் பெர்ஃபெக்ட் காட். அவர் எல்லாவற்றிலும் நேர்த்தியான தேவன். ஹல்லேலூயா. அப்போ அந்த நேர்த்தியான தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் நம்மிடத்துல உண்டாகும்படி அவர் விரும்புகிறார். ஆனால் சபையில் இத்தனை வருஷமா, இத்தனை ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம், ஏன் பிறவியிலிருந்தே நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். ஆனால் சபை என்கிறதான ஒட்டு மொத்தத்தினுடைய பரிசுத்தத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? சபை என்பது பரிசுத்தமாக இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டியது, அதற்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு தெரியும். அப்போ அந்த பரிசுத்தத்தில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான பங்கு என்ன? What is the contribution of the holiness that you contribute from your life to the church? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து திருச்சபை என்கிறதான இந்த கூட்டத்திற்கு, இயேசுவை அறிந்த இந்த கூட்டத்திற்கு, மணவாட்டி என்கிறதான இந்த கூட்டத்திற்கு பரிசுத்தத்தில் உங்களுடைய பங்கு என்ன? இந்த கேள்வியெல்லாம் நான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் இதுக்கு மனசுலேயே நீங்கள் பதில் யோசிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், நான் ஏன் இன்னைக்கு இந்த நாளில் ஒரு பாரத்தோடு இந்த காரியத்தை பேசுகிறேன்னா, போன வாரத்திலே எனக்கு 2 விதமான கன்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுத்தார். ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்ததான ஒரு சொப்பனம். அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். அது ஊழியத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை, அதில் தேவன் நடத்துகிறார் என்று சொல்லி ரொம்ப அழகாக கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசினார். இது ஒன்று. இன்னொரு சகோதரருக்கு சொப்பனத்தின் மூலமாக சபையில் எழும்பக்கூடியதான பிரச்சனைகள், சபைக்குள்ளாக எழும்பக்கூடியதான குழப்பங்களை குறித்து இந்த ஒரே வாரத்தில் எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கனவு வந்ததிலிருந்து நான் தினம்தோறும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பயங்கரமாக ரொம்ப பாரமாயிடுச்சு மனசு. மற்ற எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறத நிறுத்திட்டு நம்முடைய சபைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போது சகோதரர் ஒருத்தருக்கு ஒரு கனவு, சபைக்குள்ளாக பயங்கரமாக ஒரு சில மனுஷர்களுக்குள்ள தெரிந்த நம்மளுடைய சபைக்குள்ள ஒரு சிலருக்குள்ள கருத்து வேறுபாடு, பயங்கரமாக சண்டை போடுறது, இதெல்லாம் கனவுல வந்தது என்று சொல்லி அவர் பகிர்ந்து கொண்டார். இப்போ அது கேட்டவுடனே எனக்கு இன்னொரு முறை ஒரு பயங்கரமாக ஒரு செகண்ட் டைம் கன்விக்ஷன் மாதிரி வந்தது. இப்போ நான் அதற்காக ரொம்ப பாரத்தோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்து புதன் வியாழன் வெள்ளி 3 நாட்கள் ஜெபித்தேன்.
நேற்று காலை வேளையிலே நான் மேலே அறையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அந்த தரிசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, அவருடைய முகம் எனக்கு தெரியல, ஆனால் அவருடைய உருவத்தை போல ஒரு உயர்ந்த மனிதன் ஒருவர், ஒரு அங்கி தரித்தவராய் அப்படியே பின்னாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு வெளிச்சம் நிறைஞ்ச ஒரு மனுஷன், ஒரு 90 டிகிரி இப்படி இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனில் அவர் தன்னுடைய கரங்களை விரித்து இப்படி நின்று கொண்டிருக்கிறார். அதை நான் பார்க்குறேன். பக்கத்தில் அதை கரங்களை பற்றி பிடிச்சிருக்கிறது அப்பா, அவருடைய கையை பிடிச்சிருக்கிறாங்க. அப்பா அவருடைய கையை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வரிசையாக எல்லாரும் அப்படியே ஒவ்வொருத்தராக அவருடைய அப்படியே ஒருத்தர் கையை ஒருத்தர் அப்படியே எல்லாரும் பிடிச்சிருக்கோம். நம்முடைய சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகளுடைய முகங்கள் எனக்கு தெரிகிறது. எல்லாரும் வரிசையாக அப்படி பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிட்டு திரும்ப அந்த சர்க்கிள் மாதிரி வந்து திரும்ப இந்த பக்கம் அவருடைய மற்றொரு கையை பிடித்திருப்பதை போல நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது என்னது இது? ஆனால் ஜீசஸ் நின்று கொண்டிருக்கிற ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் இப்படி சர்க்கிள் மாதிரி நிற்கல. இது ஒரு, நான் சொல்கிறது புரியுதுங்களா, இப்படி இந்த சதுரம் இருக்கும் இல்லையா, 90 டிகிரி இந்த டைரக்ஷனில் நின்றுருந்தார். இப்படி நின்றுருந்தார் கை. எனக்கு புரியல. நான் அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு கண்ணை மூடி இருக்கேன். நான் அதனுடைய விளக்கம் என்ன, அது என்ன அப்படின்றத சொல்லி நான் அந்த என்னுடைய மனதுக்குள்ளே அந்த கேள்வி ஓடும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார்? சபைக்கு யார்? சபைக்கு அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னு ஒன்று எனக்கு கரெக்டாக ஆவியானவர் அந்த கேள்வியை கேட்ட உடனே எனக்கு அடுத்த பதில், ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறார். மூளைக்கல் எங்கே தான் இருக்கும்? மூளையில் தான் இருக்கும். அதை வைத்து தான் மற்ற எல்லா காரியமும் கட்டப்படுது. இப்போ இந்த மூளைக்கல் ஆரம்பிக்கும் போது இந்த கட்டடத்துக்கு இந்த மூளையில் வச்சாங்க. மூளையில் வச்சு அதுக்கப்புறம் இந்த செவுறு எழுப்புனாங்க. செவுறு இல்லை, ஃபஸ்ட்டு அந்த கடக்கால போட்டாங்க, அப்புறம் இந்த கடக்கால போட்டாங்க. இங்கே வைக்கிறதுலாம் மூளைக்கல் கிடையாது, அது ஒன்று தான். மூளைக்கல் ஒரு கட்டடத்துக்கு ஒன்று தான், பல மூளைக்கற்கள் இருக்க முடியாது. அப்புறம் அங்கே வச்சாங்க, அந்த மூலையில் வச்சாங்க, இந்த மூலையில் வச்சாங்க. அப்புறம் 4 செவுத்தையும் என்ன பண்ணாங்க? எழுப்புனாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உறுதிப்படுத்தினார். God is still the cornerstone of this church. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, நான் இந்த சபைக்கு இன்னமும் மூளைக்கல்லாக இருக்கிறேன். இந்த சபையை ஒருவரும் ஒரு காலும் அசைத்து விடவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள பல கேள்விகள், இந்த சபை குறித்து இப்படி காரியங்கள்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தும் போது எனக்குள்ள பல கேள்வி. ஏசப்பா, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? ஃபஸ்ட்டு என்னை எதுக்கு ஊழியக்காரனா நீங்கள் நிறுத்துனீங்க? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு வந்துச்சு. நானே இதே மேடையில் நின்று ஊழியத்துக்கு வரமாட்டேன்லாம் சொன்னேன். என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் பாட்டுக்கு அடைக்கல் நகரில் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் எதுக்கு என்னையை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிங்க? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளா போயிட்டு இருந்துச்சு. அப்போ அது எல்லாத்துக்கும் ஏசப்பா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? உன்னை அழைத்த இந்த ஊழியத்திற்கும் உன்னை நிலைநாட்டி வைத்திருக்கிற இந்த சபைக்கும் இன்னும் நான் என்னவா இருக்கிறேன்? மூளைக்கல்லாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது பார்த்தோன்னே எனக்குள்ள அப்படி ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். ஏன்னா மனுஷனால இந்த ஊழியம் ஏற்படுத்தப்படவில்லை. சத்தியவாசகம் ஐயாவினால இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படவில்லை. சாம்ராஜ் பாஸ்டர்னால இந்த ஊழியம் நடத்தப்படவில்லை. பில்லியினால் இந்த ஊழியம் நடத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தான் இந்த ஊழியத்திற்கு மூளைக்கல்லாக, மூளைக்கு தலைக்கல்லாக அவர் ஒருவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு உறுதியும் நிச்சயமும் முதலாவது நமக்கு வேண்டும். சரி, இந்த உறுதியும் நிச்சயமும் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த வர வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் இந்த கட்டடத்துக்குள்ள உட்காந்து என்ன பண்றேன்? வாட் am I doing in this place? இந்த சபையில என்னுடைய பங்கு என்ன? இந்த சபையில என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? நான் வந்துட்டு போறதுக்காக இங்க இல்லை. என்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது ஒரு ஆழமான திட்டம். அது தனிமையா நான் ஒருத்த மாத்திரம் வெளியே போய் நின்று நிறைவேற்றுறதுக்காக என்ன அழைக்கல. கூட்டமா கைகோத்து நின்று, சபையா நின்று அதை நிறைவேற்றுறதுக்காக தான் கர்த்தர் அதை அழைச்சிருக்கிறார். தனிச்சு நான் மட்டும் போய் செய்யணும் அப்படின்னா நான் இந்த சபையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னைய எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடுவார். என்னை
ஒருவேளை தேவனுடைய சித்தம் நான் இங்கே இல்லைன்னா வேற எங்கேயாவது என்ன கூட்டிகிட்டு போயிடுவார். நிறைய ஊழியக்காரர்கள் என்ற பேரில் எழும்பினவர்கள் உண்டு. ஆனால் நிறைய பேர் இந்த சபையில் நிலை நிற்க முடியல. ஏன்? அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் இதுவா இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் யோசித்தேன். இது எல்லாமே என்னுடைய மைண்டில் போன வாரம் ஃபுல்லாக ரொம்ப டீப் திங்கிங்கில் இருந்தேன். ரொம்ப ஆழ்ந்த யோசனை சபையை குறித்து. சபையை குறித்து நான் ஜோம் பண்ணுவேன், ஆனால் சபையை குறித்து ஒரு பாரம் எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் போன வாரத்தில் அந்த 2 காரியங்கள் அந்த கான்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து வந்த உடனே எனக்குள்ள பயங்கரமான ஒரு பாரம் ஒன்று வந்தது. அதாவதுங்க, கர்த்தர் கொடுக்குற பாரம் வேற, மனுஷனால ஏற்படுத்தப்படுகிற மன அழுத்தம் வேற. கவனிச்சிருக்கீங்களா? மன அழுத்தம் உங்களுக்கு பிபியை கொடுக்கும், சுகரை கொடுக்கும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும், கோவத்தெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற பாரம் ஒரு நாளும் உங்களுக்குள்ள என்னத்தை ஏற்படுத்தாது? அழுத்தத்தையோ சுகரையோ பிபியோ எதுவும் கொடுக்காது. எது தெரியுங்களா பண்ணும்? உங்களை ஜெபிக்க வைக்கும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடும்படியாக வைக்கும். சரி, அப்போ இந்த நாளிலே நான் முக்கியமான ஒரு சில காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். நம்ம சபையில் இருக்கிறோம், சபையில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த சபைக்கு நானோ பாஸ்டரோ தாத்தாவோ இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரர்களாக வந்து வேலை செய்ததான மனிதர்கள், வேலை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள், அவ்வளோதான். மற்றபடி இந்த சபைக்கு மூளைக்கல்லா இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது மனிதனுடைய தோற்றத்தினாலேயோ மனிதனுடைய விருப்பத்தினாலோ உண்டான ஊழியம் அல்ல. இது தேவனுடைய தீர்மானத்தின்படி ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற, அவருடைய மகிமைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதுல உங்களுக்கும் எனக்கும் என்ன பங்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த சபையை விட்டு, தேவனுடைய இந்த ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரிக்கிறதான 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா இது முக்கியமான ஒரு காரியம். இந்த டைம்ல நீங்க தூங்குறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க யாரும் தூங்கக்கூடாது, சரியா? முழு கவனத்தோடு இதை கவனிக்கணும். அதனால இப்போ நம்ம ஒரு நிமிஷம், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, கடின தன்மை என்னுடைய இருதயத்தை விட்டு போகட்டும், என்னுடைய கண்களில் இருக்கிறதான கன நித்திரை வெளியேறட்டும், நான் ஜாக்கிரதையா நம்முடைய வார்த்தையை கவனிக்கிறோம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா நீங்க காண்பித்த அந்த காரியங்களின்படி நீர் மூளைக்கல்லாக இருக்கிறீர், மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் அதிலே பங்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த நாட்களிலே சத்ருவானவன் தந்திரமாய் சபைகளுக்குள்ளாக இந்த பிரிவினைகளை ஏற்படுத்தும்படியாக வந்திருக்கிறான். ஆனாலும் அந்த திட்டங்களுக்கு நாங்கள் இந்த நாட்களிலே இடம் கொடுக்க போவது இல்லை. ஆகையினாலே இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாய், சபையாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கை கோர்த்தவர்களாய் இந்த நாளிலே எல்லா தந்திரங்களையும் எதிர்த்து நிற்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக அது ஊடுருவி பாயட்டும். எங்கள் செவிகள் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும், எங்கள் சிந்தை உணர்வுள்ளதாக இருக்கட்டும். சகல கடின தன்மை இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைத்து போடுகிறேன். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நான் சிறை பிடிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய அதிகாரம் உள்ள இந்த வார்த்தைக்கு மேலாக கிரியை செய்ய நினைக்கிறதான எந்த யோசனையும் எந்த எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சிறை பிடிக்கிறேன். இந்த நாளில் எல்லா கனநித்திரை, எல்லா விதமான நிர்விசாரம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவருடைய மூளை பகுதியும் சுத்திகரித்து, கண்களை சுத்திகரித்து, இருதயத்தை புடமிட்டு, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தின் பங்காக இந்த சபையிலே ஒவ்வொருத்தரும் நிலைநாட்டப்படும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு பேச போகிறேன். இந்த சபையிலே நம்மால் நிலை நிற்கக்கூட முடியாமல், கிறிஸ்துவனுடைய இந்த சரீரத்தில் நம்மால் நிலை நிற்க முடியாம நம்மளுடைய ஐக்கியத்தை கெடுத்து போடுகிற, இல்லை என்று சொன்னால் நம்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை அவித்து போடுகிற 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமா இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 6வது அதிகாரம்
53வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? நிறுத்தி நிதானமாக வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சு உள்வாங்கி நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். போதும். இப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு முக்கியமான ஒரு கோட்பாடை கற்றுக் கொடுத்தார். சபையில் நாம் ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 1ஆம் தேதியும் நம்ம செய்கிறதான ஒரு காரியம். எதை பற்றி சொல்கிறாரு? அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும், திருவிருந்து, அதை குறித்து அவர் சொல்கிறார். அதை சொல்லும் போது சொல்கிறார், ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, இதை சாப்பிட்றவனுக்கும் இந்த பானம் பண்ணுறவனுக்கும் என்ன இருக்குதுங்க? ஜீவன் உண்டு. இதை நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் பங்கே இல்லைன்ட்டார். சரி, இப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? சர்ச்சில் நம்ம எல்லாருமே அதை காரியத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட இருதயத்தோடு செய்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒவ்வொரு முறையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் அந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து சபைக்கு சொன்னதான பல கோட்பாடுகள், சபைன்ற ஒரு வார்த்தையை அவர் ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அது எங்க? பேதுரு கிட்ட சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? இந்த கல்லின் மேல் என் சபை. அந்த வேர்டு அங்கே மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சபைன்ற வேர்டு அந்த அளவுக்கு அவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினதாக இல்லை. ஆனால் அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம். சரி, சபைக்கு இருக்க வேண்டியதான முக்கியமான ஒரு நடைமுறையில் அவர் சொன்னது இந்த மாம்சத்தை புசிக்கிறது, திராட்சை ரசத்தை பானம் பண்ணுறது. இதை பற்றி சொன்னார். இதை சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் சொன்ன உடனே மக்களுக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாகுது. என்ன சலசலப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவன் எப்படி இவனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு புசிக்க கொடுப்பான்? அதாவது அவங்களுக்கு புரியல, அவர் என்ன சொல்ல வராருன்றது புரியல. என்னுடைய மாம்சத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் என்ன அவருத்தனுடைய சதையை வெட்டி வெட்டியா கொடுக்க போறாரு? இல்ல அவர் என்ன ரத்த கையை காலை வெட்டிக்கிட்டு ரத்தத்தெல்லாம் ஊத்தி நமக்கு குடிக்கவா கொடுக்க போறாரு? இப்படின்னு அதை புரியாத ஒரு விதத்துல யோசித்து கொண்டு அவரிடத்துல அவருடைய போதனையினாலே இடரல் அடைந்தவர்கள், நல்லா கவனிக்கணும், இடரல் அடைந்தவர்கள் உண்டு. பாதி பேர் போயிட்டாங்க, அப்படித்தானே இருக்குது. அதுல பாதி பேர் என்ன ஆயிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. பாருங்க 60வது வசனம், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது ரொம்ப, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில் யாருமே இந்த மாதிரி போதனைகளை பேசினதே கிடையாது. அதுவும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் கொடுக்குற மாதிரி எந்த தீர்க்கதரிசியும் அவங்க வரலாற்றிலே பேசினதில்லை. ஆனால் தீர்க்கதரிசி மாதிரி இருக்கிற இவரு இப்போ என்ன சொல்றாரு?
நான் என் சரீரத்தை கொடுக்க போறேன், என் ரத்தத்தை கொடுக்க போறேன், இதுல உங்களுக்கு பங்கு இல்லைன்னா ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு பங்கு இல்லை, இந்த இது உங்ககிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. அதனால நிறைய பேர் இவர் நிமித்தமாக இடரல் அடைகிறாங்க. இது கடினமான உபதேசம் அப்படின்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது இது ஒரு குரூப் போயிட்டாங்க, மேல் பூச்சா இருக்கிற ஒரு குரூப் போயிட்டாங்க. அடுத்ததா இப்போதான் யாரு தெரியுங்களா, சீஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். சீஷர்கள்னா யாரு? இயேசுவை அறிந்து அவரை ஒரு சில மாதங்களாக, ஒரு சில வருடங்களாக ஜீசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் நானும் வச்சுக்கலாமா? அப்படிப்பட்டவங்களா தான் நம்மளும் இருக்கிறோம். இப்போ இவங்க கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, சீஷரில் அநேகர் இவர்களை கேட்டபோது போயிட்டாங்க. உடனே 61 வசனம் பாருங்க, சீஷர்கள்லாம் முறுமுறுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இயேசு தமக்குள்ளே அறிந்து அந்த குட்டி கூட்டத்தை, மீதமா இருக்கிற சீஷ கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குதா, இடரலா இருக்குதான்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள். சரி, ஓகே, அவருடைய பரமேறுதலை பத்தி பேசினார். அடுத்ததா, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தையெல்லாம் நீங்க முடிஞ்சா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்குது, அதுல ஹோலி ஸ்பிரிட்டோடைய அனாயிண்டிங், அதுல அபிஷேகம் அதுல இருக்குது அப்படின்றார். அடுத்ததா, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர், நல்லா கவனிக்கணும், சிலர் உண்டு. அடுத்த பார்ட்ல விசுவாசியாத ஒரு மனுஷனை பத்தி பேசினாரு, அது யாரு? யூதாஸ் காரியோத்து. ஆனா அதுக்கு முன்னாடி பார்ட்ல யாரை பத்தி சொல்றாரு? ஒரு 40 பேர்னு வச்சுக்குவோம். 40 பேர், ஒரு 100 பேர் இருந்தாங்க, ஒரு தோராயமா சொல்றேன், 100 பேர் இயேசப்பாவை ஃபாலோ பண்ணி இந்த டீச்சிங்கை கேட்டாங்க. அதுல ஒரு 60 பேர் இயேசு தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இதை கேட்ட உடனே ரொம்ப கடினமான உபதேசம்ப்பா, இது என்ன நம்ம எலியா மாதிரி மோசே மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன இப்படிலாம் என்னமோத்தே திங்க கொடுக்குறேன்றாரு, குடிக்க கொடுக்குறேன்றாரு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஒரு 60 பேர் கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து 40 பேர். இப்போ இந்த 40 பேர் யோசிச்சு பாருங்க. அதாவதுங்க, இயேசுனுடைய சுவிசேஷத்தை வெறும் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த 40 பேருன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான 0.1% தான். அது கரெக்டுங்களா? அப்படிதானே? ஜீசஸ் வந்து உண்மையான ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பண்றதா இருந்தால் ஒரு ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்திருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணார்னா, 100 பேர் இருந்தாங்க, அதுலயும் ஒரு சொன்ன போதனையில ஒரு 60 பேர் கிளம்பி போயிட்டாங்க, மிச்சம் 40 பேர் இருக்கிறாங்க. இந்த 40 பேர்லயும் இப்ப ஒரு சொன்ன போதனையில திரும்ப அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனாலும் இந்த 40 பேர்ல ஒரு 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 11, இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கும் 11 பேர் தான் இருக்க போறானுங்கன்ட்டு. 11 பேர் தான் என்ன பண்ண போறீங்க அதை சொல்ல அவரு. ஆனா அவருடைய இருதயத்தில் இருந்தது 11 பேர் தான் கடைசியா இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுதான் பார்க்குறோம். அது இல்லாம ஒரு கொஞ்சம் பேர் 120 பேர் இருக்கு, அது அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க. ஆனா இயேசப்பாவுடைய பாடுகள் மரணத்துக்கு பக்கத்தில் இருந்தவங்க யார்? இந்த 11 பேர் தான். யூதாஸ் காரியத்தை விட்டுருங்க. இப்போ அதுலேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 40 பேர்லையும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாரு? உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு, அது முதல் அவருடைய 66வது வசனம், அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நீங்க உலக பிரகாரமா ஜீசஸ் செஞ்சதான ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது உங்களுக்கு புரியவே, அதாவது உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர்னு சொல்றோம், இவர் என்ன பண்ணணும்? கூட்டத்தை சேர்த்து உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு பண்ணும். இவர் பேச பேச இருக்கிறவெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கிறான்? கலண்டு போறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போ பிரச்சனை, சபைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலே இடரல் அடைகிறவர்கள். A person who takes offense by the word of God. இது சபைக்குள்ள இருக்கிறதான, சபையை பிரிக்கிறதான முதல் பிரச்சனை. என்னதுங்க? கர்த்தருடைய வார்த்தையினாலே இடரல் அடைகிற மனிதன். நல்லா கவனிக்கணும். சாம்ராஜ் பாஸ்டருடைய வார்த்தை இல்லை, பில்லியனுடைய வார்த்தை இல்லை, சத்தியவாத வாசகம் ஐயாவுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையினாலே இடரல் அடைகிறவன். இது ஃபர்ஸ்ட் விஷயம். சபையில பிரிவினை ஏற்படுத்துறது இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ இது நல்லதா கெட்டதா? கெட்டதுதான், ஏன்னா பிரிவினை ஏற்படுத்துது. ஆனா இன்னொரு பக்கம் நல்லது. ஏன் தெரியுமா? இன்னொரு பக்கம் ஏன் தெரியுமா நல்லது? அதுல டூப்ளிகேட் ஆனவங்க யாருன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏசப்பா அவனுடைய இந்த உபதேசம் சொன்ன உடனே மிச்சம் 11 பேர் தான் இருக்கிறானுங்க கூட.
இப்போ இந்த 11 பேரும் அவங்களுடைய அவங்களாம் எப்படி மரிச்சாங்கன்றது ஒரு லிஸ்ட் நாங்கள் பைபிள் காலேஜில் படிப்போம் அவங்கள பற்றி. பேதுருவை தலைகீழ சிலுவையில் அரைஞ்சாங்க. பர்த்தலமேயுவை உயிரோட தோலை உரிச்சாங்க. தோமாவை ஈட்டினால ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி புறமுதுகில் ஈட்டினால குத்தி கொன்னாங்க. யாக்கோபை சிறை சேதம் தலையை வெட்டுனாங்க. பவுலியும் தலையை வெட்டுனாங்க. ஒரே ஒருத்தர் யோவான்ற ஒருத்தர் மாத்திரம் தான் வயசாகி செத்து போனார். மற்றவங்க எல்லாருமே இயேசுக்காக எப்படி என்ன பண்ணாங்க? இரத்த சாட்சிகளாக மரிச்சவங்க. இப்போ ஜீசஸுக்கு யார் தெரியுமா தேவை? இந்த மாதிரி தன்னுடைய உயிரையே தர்றவன். அவருக்கு 100 பேர் கூட்டம் தேவையில்லை அவருக்கு. அந்த 100லேருந்து 40 குறைஞ்சது பார்த்தீங்களா? அந்த கூட்டமும் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன தேவைன்னா அவருடைய வார்த்தைக்கு இடரல் அடையாதவன் தான் தேவை. அவருடைய வார்த்தை அஃபெண்ட் பண்ணாம என்னை ஒழுக்கத்துக்கு உட்படுத்தி என்னை சிக்ஷிக்கும் போது கொஞ்சம் கையை காலெல்லாம் கொஞ்சம் எனக்கு அப்படி அந்த ஒழுக்கத்திற்குள்ளாக அந்த கொடியை அதிக கனி தரும்படி என்ன பண்றாருங்களா? அவர் கொடிகளை கொஞ்சம் நறுக்குகிறார். அப்போ அந்த நறுக்கும் போது கொஞ்சம் வலியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஒழுக்கத்திற்குரிய காரியங்களை கர்த்தர் கொடுக்கும் போது அந்த ஒழுக்கத்திற்கு உட்படுத்தி இருக்கிறவங்க யார் எத்தனை பேரா இருந்தாங்க? வெறும் 11 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏசப்பா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வந்த கூட்டம் தான் நினைக்கிறேன். அந்த மிச்சம் இருக்கிறதான அந்த 120 பேர்ல 11 கழிச்சிருங்க. எத்தனைப்பா? மேக்ஸ்ல வேற நான் வீக்கு 120ல் 11 கழிங்க. எத்தனைப்பா? சட்டுன்னு சொல்லுங்க. 109. 109 பேரு. 109 பேரு எங்க இருந்து வந்தாங்க? இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்போ வந்தானுங்க. எங்க போனானுங்க இவனுங்க இந்த டைம்லாம்? ஜீசஸ் அடிக்கப்படும் போது எங்க போனாங்க? சிலுவையில தொங்கும் போது எங்க போனாங்க? இன்ஃபேக்ட் சிலுவையில தொங்கும் போது முன்னாடி நின்றுட்டு இருந்தவங்களை பத்திலாம் கூட பைபிள்ல இருக்குது. யோவான் நின்றுட்டு இருந்தாரு, மரியாள் இருந்தாங்க, இயேசுனுடைய தாயாகிய மரியாள் இருந்தாங்க, இப்படி ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. பேதுரு மனம் கசந்து அழுந்து அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ 11 பேர் மேக்சிமம் கூட இருந்தாங்க. ஆனால் மிச்சம் 109 பேர் எப்போதான் வந்தாங்க தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, எல்லாருடைய கண்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பரத்திற்கு யார் கூட போய் உட்காந்துட்டாரு? பிதாவனோட போய் உட்காந்துட்டாரு. இப்போ ஏதோ ஒன்று நடக்குதியா அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஆவேசத்திலையும் ஒரு ஆச்சரியத்திலையும் மிச்சம் 109 பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் 11 பேர் தான் லிட்டரலா என்ன பண்ணியிருக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இடரல் அடையாம உட்கார்ந்த மனுஷங்க 11 பேர் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட முறையில் வசனத்தை படிக்கும் போது நம்மகிட்ட பேசுது. கர்த்தருடைய வார்த்தை தனிப்பட்ட முறையில் நம்மோடு பேசும். அது பேசும்போது நமக்கு இடரல் உண்டாச்சுன்னா யாருக்கிட்ட பிரச்சனை இருக்குது? என்கிட்ட பிரச்சனை. ஏன்னா இந்த வசனம் என்கிட்ட பேசும்போது என்ன தலையில கொட்டும், எனக்கு வலிக்கும், அப்புறம் என்னுடைய கொடியை கொஞ்சம் நறுக்கும், அது எனக்கு வலிக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் என்ன கொஞ்சம் குத்தும் போது வலிக்கும். ஆனா எதுக்கு இந்த வலியை நான் பொறுத்துக்கிறேன்? ஏன்னா கர்த்தருடைய சபையில ஒரு பங்கா நான் இருக்கணும், பரிசுத்தத்தினுடைய பார்ட்டா இருக்கணும்னா இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கணும்? இந்த சிச்சையெல்லாம் நான் பொறுத்துக்கணும். இந்த டிசிப்ளின், இந்த ஒழுக்க முறைமைக்கு என்னை விட்டு கொடுத்தாதான் நான் சபையில என்ன பண்ண முடியுங்க? நிலை நிற்க முடியும். சபையில பிரிவினையிலிருந்து நான் சபையினுடைய பிரிவினையிலிருந்து நான் தப்பிக்க முடியும், நான் தப்பிச்சு கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன இடரல் அடைய பண்ணல. அடுத்ததா பாஸ்டர் இங்க இருந்து பேசுறாரு. பாஸ்டர் உங்களை மனசுல வச்சு நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னையில தான் மைண்ட்ல வச்சுட்டு பேசுறாரு. சரி, அப்படிதான் உங்களை மைண்ட்ல வச்சு பேசினாலும் கர்த்தர் தான் பேசுறாருன்ட்டு ஏன் மனம் மாறுவதற்கான எண்ணம் வரல? சபைக்காக தேவன் பேசுறாரு ஊழியக்காரர் மூலமா. சரி, நீங்க சர்ச்சை விடுங்க. கர்த்தர் உங்ககிட்ட எத்தனை முறை நீங்க யூடியூப்ல பார்த்த மெசேஜ் மூலமா பேசியிருக்கிறார், நீங்க டிவியில பார்த்த காரியங்கள் மூலமா எத்தனை காரியங்கள் கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்டு நமக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? இடரல் வந்துருச்சு. அவருடைய உபதேசம் ரொம்ப கடினமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்க. 64வது வசனம்.
உங்களில் விசுவாசியர் சிலர் உண்டு, விசுவாசிகள் இன்னார் என்று தம்மை காட்டிக் கொடுப்ப இன்னும் ஆதி முதலாக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவனும் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். இப்போ அடுத்து அவர் கன்க்ளூசிவா சொல்ற ஒரு விஷயம், என்னுடைய போதனையை கேட்டு டிஸ்டர்ப் ஆகாம நீ இன்னும் சர்ச்சுக்குள்ள இருக்கிறன்னா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் உன்னை வேறு பிடித்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். போன ஒரு ஒரு 2 மாசமா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிடித்தப்பட்டவர்கள் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கன்க்ளூஷனுக்கு வரேன் நான். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இடரல் அடைய மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா அவருடைய பலிபீடத்திலிருந்து பேசப்படும் பொழுது அது அவர்களுக்கு இடரலை ஏற்படுத்தாது. அவர்களை சிட்சிக்கும், அவங்களுக்கு அது வலியை ஏற்படுத்தும், அது அவங்கள குத்தும், அது அவங்கள வெட்டும், தலை மேல கொட்டும், இதெல்லாம் வலிக்கும். ஏன்னா என்ன, ஒரு பரிசுத்தத்திற்காக இந்த வார்த்தை என்னை புடமிடுகிறது. புடமிடுதலுடைய அனுபவம் இல்லாம நான் இடரல் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னா சபையிலே பிரிவினைக்கு நான் காரணமாக ஆயிடுவேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இடரல் உண்டு பண்ணுகிறதாக இருக்கக்கூடாது. அது ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இடரலாக இருக்கலாம், வசனம் படிக்கும் போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறதா இருக்கலாம், உடனே சரி செஞ்சுக்கோங்க. பாஸ்டர் உங்ககிட்ட இருந்து கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், உடனே சரி செஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் யாரோ ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரரு உங்ககிட்ட பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், அதை சரி செஞ்சுக்கோங்க. ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, திரும்ப ஏன் ஏசப்பா நம்மகிட்ட பேசணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேறு பிரித்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறார். திரும்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட்ஸ் ஞாபகத்துக்கு வருது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமடைவான். எவ்வளோ அழுத்தமான ஒரு வார்த்தை பாருங்க. கண்டினியூஸ் ரெபியூக்கிங் வந்துகிட்டே இருக்கு. ரெபியூக்னா என்ன அர்த்தம்? திட்டுறது, கடிந்து கொள்றது. ஏய் இதை செய்டா, இதை செய் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வசனம் பேசிக்கிட்டே இருக்குது. ஆனா அதை கேட்டு நான் கீழ்படியில ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுங்க, கடினம் ஆயிடுச்சு. ஒரு லிமிட்டை தாண்டின உடனே, நம்ம பார்வோனை பத்தி வாசிக்கிறோம் இல்லைங்களா, 6 தடவை வாதை நடக்கும்போது தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்திக்கிட்டான். அடுத்து இருக்கிற 4 தடவை தேவனை கடினப்படுத்திட்டார். அப்ப 7வது 8வது தடவைலாம் போய் பார்வோன் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட என்ன கிடைச்சிருக்காது, மன்னிப்பு கிடைச்சிருக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கு அதனாலதான் பாருங்க, ஒருவன் என் பிதாவின் அருள் என்னது, கிருபையை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே கிருபையின் ஒரு அளவை வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் அந்த கிருபையின் அளவை நம்ம தாண்டிட்டோம்னா மன்னிப்பு கேட்டா கூட மன்னிப்பு கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பார்வோன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 தடவை வரைக்கும் தான் அவனுக்கு மன்னிப்பு கேட்கிற தருணம். அதுக்குள்ள அவன் இருதயத்தை லகுவாக்கி கொண்டு 6வது தடவை கூட கடைசியில ஓடி வந்து, யெகோவா தான் தேவன், நான் வணங்குகிற இந்த நைல் நதியோ, இந்த தவளையோ, நட்சத்திரங்களோ, வானங்களோ, சூரியனோ, சந்திரனோ கடவுள் இல்ல, இவை எல்லாவற்றையும் உருவாக்கின யெகோவா தான் தேவன் காலில் விழுந்திருக்கலாம். நீ மோசே காலில் கூட விழ வேணாம், நீ அப்படியே போய் நீ என்ன பண்ணிருக்கலாம், சாஷ்டாங்கமா விழுந்து தேவனை பணிந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண, 6 தடவை உனக்கு கிருபை இருந்தோம், அந்த கிருபையை நீ வீணடிச்சிட்ட. 7வது முறை கிருபையினுடைய அளவை நீ தாண்டிட்ட. அப்போ உனக்கு அதுக்கப்புறம் there is no coming back, there is no யூட்டர்ன்லாம் போட முடியாது. அங்க மன்னிப்புன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. ஏன்னா கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கடலிலே மூழ்கடிக்கணும், அவங்கள அழிச்சு போடணும்னு சொல்லி 6வது தடவை வரைக்கும் ஆண்டவர் கிருபை தான் இருந்தார். பார்வோனுக்கு ஒரு மீட்பு கொடுக்கும்படி தேவன். ஆனா 7வது தடவை கர்த்தர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ உனக்கு அந்த அகம்பாவம், சுயம், உன்னுடைய சுயத்துல நீ இவ்வளோ ஆடுறியா, இரு நான் என்ன பண்றேன். பார்வனை மாத்திரம் இல்லை, அவனுடைய மொத்த சேனை, த பெஸ்ட். இன்ஃபேக்ட் அவன் என்ன பண்றான், அந்த சேனையை கூப்பிடும் போது அவன் பார்க்க, நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா, இருக்கிறதுலே பெஸ்டான ரதங்களை கூப்பிடுப்பா. ஏன், இஸ்ரவேலை போய் நான் திரும்ப கூட்டிட்டு வரணும், தெரியாம அவனுங்களை அனுப்பிச்சிட்டேன். அதனால இருக்கிறதுலையே பயங்கர படையை கூப்பிடு. எல்லா மொத்த படையும் என்ன ஆயிடுச்சு, இப்போ கடல்ல சங்கரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா,
கர்த்தருடைய கிருபையின் அளவை உதாசீனப்படுத்தினதான பார்வோன். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால். ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா God is still gracious on you. நீங்கள் இங்கே உட்காந்து சத்தத்தை கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே இன்னும் கிருபையாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு இடரல் அடையாமல், கர்த்தருடைய வார்த்தை நம்மை சிட்சிப்பதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த சபையில் என்ன பண்ண முடியுங்க? நிலை நிற்க முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ முதல் காரியம் என்ன சொன்னங்க? கர்த்தருடைய வார்த்தையினாலே ஏற்படுகிறதான இடரல். கர்த்தருடைய அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன் வார்த்தை? அப்பா வார்த்தை, இவங்க வார்த்தை, அவங்க வார்த்தைலாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய திரும்ப சொல்றேன், தெளிவா சொல்றேன், நல்லா கவனிங்க. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தைக்கு இடரல் அடையாமல் இருப்பவர்கள் சபைக்குள்ளாக நிலைத்து நிற்க முடியும். அடுத்தது இரண்டாவதாக ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட். இது என்ன அப்படின்னா, சபைக்கு இத்தனை நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு இன்னும் எனக்கு பதில் வரவே இல்லையே. கர்த்தரை தேடின நாட்களிலிருந்து இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்றேன், ஆனா இன்னும் இந்த எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சு, இதுக்கு மட்டும் எனக்கு பதில் வரவில்லையே. இப்படிப்பட்டதான இரண்டாவது எண்ணம் சபையை விட்டு நம்மை விளக்குகிறதாக, சபையை விட்டு நம்மை பிரிக்கிறதாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ண அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜெபமா பண்ணு 10 வருஷமா நீ 40 வருஷம் பண்ணு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு நம்மளை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறவர் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் மனசில். நான் ஏசப்பாட்ட இவ்வளோ விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுறேனே, ஆண்டவர் பேசவே மாட்டேன்றாரு, இன்னும் இந்த விஷயத்துக்கு பதில் தரவே மாட்டேன்றாரு, என்னதான் நடக்குது, என்னத்தை ஏசப்பாவை கும்பிட்டு என்னத்தை நடந்துச்சு இப்படின்ற எண்ணம் வர்றதை தெரிஞ்சு கொஞ்சம் ஆட்டிடியூடு மாறுனுச்சுன்னா அடுத்தது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தனே என்ன தெரியுமா பக்கத்தில் பேசுவான், சர்ச்சுக்கு போய் என்னத்தை பண்ண நீ. இந்த ஆட்டிடியூட் எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? என்கிட்ட ஆரம்பிச்சது, அங்கேருந்து ஆரம்பிக்கல. இந்த எண்ணம் எனக்குள்ள தோண ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, 10 வருஷமா போய் சர்ச்சுக்கு போனியே, இந்த விஷயத்துக்காக ஜோம் பண்ணியே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ற எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்தை பிசாசால ரீட் பண்ண முடியாது. அந்த எண்ணம் வந்த உடனே உங்களுடைய குணத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும், ஆட்டிடியூடு மாறும். ஆட்டிடியூடு மாறின உடனே அதை கண்காணிச்சிட்டு இருக்கிற ஆவிகள் உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரனையோ பக்கத்து வீட்டுக்காரனையோ ஃப்ரெண்டையோ எழுப்பி அடுத்து என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா? சர்ச்சுக்கு போனியே, 10 வருஷமா இதுக்காக ஜெபம் பண்றேன்னு சொன்னியே, என்ன நடந்துச்சு? என்ன ஏசப்பா பதில் கொடுத்தாரா? உண்மையான கடவுளா இருந்தா கொடுத்துருக்கணுமா இல்லையா? இப்படி நமக்குள்ளாக சந்தேகங்களை விதைத்து நம்மை ஏமாற்றத்திற்கு நேராக நடத்துகிறது. ஆனா தேவனுடைய சுபாவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். தேவன் ஒருவரும் ஒரு காலும் ஒருவனையும் ஏமாற்றுவது இல்லை. He is a God who does not disappoints. ஆனா இவ்வளோ ஜபம் 10 வருஷம் பண்ணி ஜபம் வரல அப்படின்னா முதல்ல நான் என் வாழ்க்கையை நான் சரி செஞ்சு பார்க்கணும். ஏன்னா ஏசப்பா எனக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அவருடைய விருப்பம் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஏன் ஜபம் கர்த்தருக்கு பிரியமான ஜபமா, தேவனுக்கு சித்தமான ஜபமா? ரெண்டாவது, இந்த ஜபத்துக்கு பதில் வர முடியாதபடி இன்னும் என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, இன்னும் பிசாசு நுழையக்கூடியதான திறக்கப்பட்ட வாசல்கள் என்ன, இதெல்லாம் நான் கவனிச்சு பார்க்காம 10 வருஷமா ஜெபம் பண்ணேன், 15 வருஷமா ஜெபம் பண்ணேன், ஜபத்துக்கு ஒன்றும் பதிலே வரல அப்படின்னு சொல்லி மனம் துவண்டு போய் நீங்கள் சபையை விட்டு போயிட்டீங்கன்னா இதுதான் பிசாசுக்கு வேணும், இதுதான் பிசாசுக்கு வேணும். அப்போ ரெண்டாவதா சபையை பிரிக்கிறதான முக்கியமான ஒரு விஷயம் என்னதுங்க? டிசப்பாயின்மெண்ட், மனசோர்வு, மனம் துவண்டு போகுதல். ஜோமணி ஒண்ணுமே நடக்கலைங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அந்த ஜெபத்தை கரெக்டா பண்றோமா, தேவ சித்தத்தின்படி பண்றோமான்றது என்ன பண்றது இல்லைங்க, நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதே இல்லை. அப்போ இந்த மனம் துவண்டு போகுதலை நாம் சரியாக்க நாம் கையாளா விட்டால் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் வரும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ நானும் என் மனைவியும் பல வருடங்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸே வராதா? வரும். நல்லா கவனிக்கணும். எங்களுக்கு மனம் துவண்டு போகிற தருணங்கள் வராதா? கண்டிப்பாக வரும். நாங்களும் மனுஷங்க தானே. ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன தெரியுமா ஞாபகம் பண்ணுவார்? வாக்கு தத்தங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா.
டிசப்பாயின்மெண்ட்ஸை காட்டிலும் பெருசானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வார்த்தை, கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கொடுக்கிறதான வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன ஆகாதுங்க? மாறவே மாறாது. அப்போ டிசப்பாயின்மெண்ட் வர்ற நேரத்தில் முதல்ல நம்ம ஓடக்கூடிய இடம் எங்கங்க? கர்த்தருடைய சமூகம். அவர் என்னத்தை ஞாபகப்படுத்துவார்? போன உடனே எனக்கு அவர் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் வரும், எல்லா விஷயத்துலையும் இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கலாம், சுகத்தில் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், திருமணத்தில் இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதுல எல்லாத்துலையும் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், பதவி உயர்வு எல்லாத்துலையும் இருக்கலாம். ஆனால் அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு போய் எல்லாம் அது தேவையில்லாதெல்லாம் நீக்கி போட்டுட்டு ஆராய்ந்து பார்த்துட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எதை நீங்கள் நோக்கி பார்க்கணும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம், வசனத்தை வாசிக்க வேணா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசேப்புக்கு எத்தனை இடைஞ்சல் வந்தது. முதல்ல அவனை தூக்கி கிணத்துல போட்டாங்க, அங்கேயும் அவன் மறக்காம இருந்த விஷயம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான தரிசனம், அந்த சொப்பனம். அடுத்து என்ன பண்ணான்? போத்திபாருடைய வீட்டுக்கு போனான். அங்க அவமானமாய் அவன் குற்றம் சாட்டப்பட்டான், நடக்காத ஒரு காரியத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டான். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க நினைப்பூட்டப்பட்டது என்னது? கர்த்தர் அவனை குறித்து வச்சிருந்ததான வார்த்தை, அவனை குறித்து நிறைவேற்றுவேன்னு சொன்னதான அந்த வாக்கு தத்துவம். அடுத்ததா திரும்ப வெளியே வந்து திரும்ப பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கேயும் அவன் மறக்கல, அங்கேயும் அதை நினைச்சு பார்த்தனால தான் அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய முழு குடும்பத்திற்கும் அவன் என்ன பண்றாங்க? ஆகாரத்தை கொடுத்து, அது மாத்திரம் இல்லை, அந்த முழு தேசத்தையும், முழு தேசமாக எகிப்து தேசம் முழுவதற்கும் இவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாங்க? பெரிய அதிகாரியாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை வருஷம் ஆயிருக்குங்க, எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும் யோசேப்புக்கு. ஆனால் யோசேப்பு ஒரு நாள் என்ன பண்ணவே இல்லை, அவனுக்கு கர்த்தர் கொடுத்ததான தரிசனத்தை, அந்த வாக்கு தத்தத்தை அவன் மறக்கவே இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம், சபையை விட்டு உங்களை பிரிக்கிறது என்னதுங்க? மனம் துவண்டு போகுதல், டிசப்பாயின்மெண்ட்ஸ். அது வருகிற நேரங்களிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஆவியானவர் நமக்கு உணர்த்துவது என்னதுங்க? அவர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக, நம்முடைய பிஸினஸ், நம்முடைய வேலை பலு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் எழுதினதான தீர்க்க தரிசனம் 1வது அதிகாரம் 5-9 வசனங்கள். ஆகாய் 1வது அதிகாரம் 5-9 வசனங்களை முடிக்க போறேன். இன்னும் 5 மினிட்ஸ். வேகமாயிடுங்க, சேர்ந்து வாசிப்போம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் கொஞ்சமாக திரளாக விதைக்கிறீங்க, 2 ஏக்கருக்கு விதைக்கிறீங்க, ஆனால் உங்கள் அறுவடை ஒரு 1/4 ஏக்கர் கூட வர மாட்டேங்குது. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? நீங்கள் புசித்தும், நிறைய வயிறு ரொம்ப சாப்பிட்டும் உங்களுக்கு திருப்தியே இல்லை, குடிச்சும் தாகம் உங்களுக்கு பரிபூர்ணம் அடையல, அப்புறம் குளிருதுன்னு நிறைய ட்ரெஸ்ஸு போட்டாலும் குளிர் நிற்க மாட்டேனுது. கூலியை சம்பாதிக்கிறவன் ஓட்ட பையில் ஓட்ட பர்ஸில் காசை போடுறான். போட்டு சம்பாதிக்கிறோம், காசை எங்கே போடுறோம்? ஓட்ட பையில் போடுறோம். ஓட்ட பையில் போட்டால் என்ன ஆகும்? கீழே பொத்துக்கிட்டு வருது. இப்போ இதெல்லாம் சொல்கிறாரு, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம்பா. அதுக்கு ஒரு வழியை சொல்கிறாரு பாருங்க, உங்கள் வழியை சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த பிஸியாக இருக்கிறவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான். நிறைய விதைப்பாங்க, கொஞ்சமாக அறுவடை பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நிறைய ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, ஆனாலும் குளிர் நிற்கவே நிற்காது, குளிரிக்கிட்டே இருக்கும்.
நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா கையில மிச்சமே இருக்காது. அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த தீர்க்கதரிசனமாக தேவனுடைய வாயினால சொல்றாரு. பாருங்க, மலையின் மேல் ஏறி போய், நம்ம எந்த மலையும் நம்ம போய் ஏற தேவையில்லை. இந்த மலை என்பது சியோன், அதாவது தேவனுடைய சமூகத்திலே அந்த ஜெபம் என்கிறதான அந்த இடத்திற்கு நேராக. பொதுவாக மலைன்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மலையில போய் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. எலியா போய் இயேசு கிறிஸ்து போய் ஒலிவ மலையில் ஜெபம் பண்ணார். இப்படி பல மலைன்றது ஜெபத்தை குறிக்குது. அடுத்ததா, மரங்களை வெட்டி கொண்டு வந்து, இந்த மரம் என்று சொல்லப்படுவது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய்க்கு ஒப்பிடப்படுகிறார். ஒலிவ மரங்கள், ஒலிவ மர எண்ணெய், ஒலிவ மர எண்ணெய். அப்போ ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தில் நிரம்பி, அந்த அபிஷேக எண்ணெயினாலே நீங்க நிரப்பி உங்களுடைய ஆலயம் என்னது? இப்போ ஆலயம் என்னது? சரீரம். இதை நீங்க என்ன பண்ணுங்க? கட்டுங்கள். பில்ட் யோர் இன்னர் மேன். 3 காரியத்தை சொல்றாரு. ஜெபம் என்ற மலைக்கு போ, அங்க அபிஷேகம் என்கிற மரங்களை வெட்டி அதுல வருகிறதான எண்ணெயினாலே நிரப்பப்படு. ஒலிவ மரங்களை வெட்டி அதனுடைய எண்ணெயினாலே நிரப்பப்படு. அடுத்ததா என்ன பண்ணு? 3வதா, ஆலயத்தை கட்டு. என்ன ஆலயம்? சரீரமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இந்த தேவாலயத்தை கட்டு. பில்ட் யோர் இன்னர் மேன். அப்ப அந்த பிஸியா இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, அதெல்லாம் விடுப்பா, ஃபர்ஸ்ட் வா, என்ன பண்ணு? ஜெபத்துக்கு வா. கம் டு மை பிரசன்ஸ், என் சமூகத்திற்கு வா. அதுல என்னத்தை நீ தேடணும்? என்னுடைய அபிஷேகத்தை நீ விரும்பணும். என்னுடைய அபிஷேகத்தை நீ வாஞ்சித்து மரங்களை வெட்டணும். வெட்டிட்டு அடுத்து என்ன பண்ணு? இதை நீ செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆகுது? உன்னுடைய சரீரமானது தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக கட்டப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிஸியா இருக்கிறவங்களுக்கு ஒரே ரெமெடி அதுதான். ஸோ பிஸியா இருக்கும் போது கண்டிப்பா சபையை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். பார்த்துருக்கிறீங்களா? வேலைன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, கடைசியா சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. எப்ப என்னப்பா ஆச்சு? வேலை கிடைக்குது, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் சர்ச்சுக்கு வர முடியல. சரி, வேலைக்கு இவ்வளோ போய் 2 வருஷமா சர்ச்சுக்கு வராம வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னத்தை கட்டின? அம்பானி வீட்டு பக்கத்தில் போய் வீடு கட்டினியா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 பவுன் சேர்த்து வச்சியா? இல்லை பேங்க்ல ஏதாவது போய் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியா? ஒன்றுமே இல்லை. அப்போ நீ இந்த 2 வருஷமா உழைச்சி சர்ச்சுக்கே வராமல் உழைச்சி என்ன பிரயோஜனம்? சபை கூடி வருதலை விட்டுட்டு நீ இவ்வளோ பிஸியாக இருந்து என்ன பிரயோஜனம்? நீ சபை கூடி வருதில் கூட ஓகே, அது ஒரு பக்கம் சரி, அதுவுமே பெரிய மிஸ்டேக் தான், பட் அதை கூட ஒரு பக்கம் பொறுத்துக்கலாம். ஆனால் தனிப்பட்ட ஜப வாழ்க்கையே எல்லாமே நீ பிஸியாக இருந்த என்ன பிரயோஜனம்? அப்போ பிரியமானவர்களே, 3வதா இருக்கக்கூடிய பெரிய தந்திரம், சபையிலிருந்து நம்மளை பிரித்து போக வைக்கிறதான ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? பிஸினஸ். எப்பயுமே வேலைன்னு ஏதோ ஒரு காரியத்தில் வேலை இருக்கும். ஒன்று நம்மளுடைய வேலையாக இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனுடைய வேலையாக இருக்கும். அந்த வேலையை நம்ம இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்போம். நமக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீதிமொழி ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தனக்கு இருக்காத ஒரு வேலையில் செய்யாமல் பக்கத்தில் இருக்கிறவனுடைய வேலையை செய்கிறவன் ரோட்டில் போகிற நாயை காதை பிடிச்சி தூக்குறவனுக்கு சமமா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். உன் வேலையை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுடைய வேலையை போய் செஞ்சுன்னா எதுக்கு சமம்? ரோட்டில் போகிற நாயை காதை பிடிச்சி தூக்கிறதுக்கு சமம். என்ன பண்ணும் அது? ரோட்டில் போகிற நாய் காதை பிடிச்சி தூக்குனீங்கன்னா கடிச்சு தான் வைக்கும். நம்மளுடைய வேலையே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஊருக்கே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் பயங்கர கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் செய்கிறாரு, எனக்கு மட்டும் செய்ய மாட்டேன்றாருங்க. வைஃப் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் செய்கிறாரு, எனக்கு மட்டும் செய்ய மாட்டேன்றாரு. அநேக மனைவிகளுடைய முறையீடு தான். இப்போ கவனிங்க, இப்படிலாம் நீங்கள் செஞ்சு என்ன சாதிச்சிங்க? இப்படி பிஸியாக இருந்து என்னத்தை நம்ம சாதிச்சிட்டோம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம ஞானமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மலையின் மேல் ஏறுங்கள், கர்த்தர் சமூகத்தை தேடுங்கள், மரங்களை வெட்டுங்கள், அபிஷேகத்தில் நிரப்பப்படுங்கள். 3வதா, ஆலயத்தை கட்டுங்கள். உங்கள் உள்ளான மனிதனை பரிசுத்தமாக்கி கொண்டு ஆவியில பலப்படுங்கள். 3வதா. அடுத்து 4வதா நாம் பார்க்கிறதான காரியம், சபையிலிருந்து நம்மை பிரிக்கிறதான காரியம், மெட்டீரியலிசம். உலகத்தினுடைய தாக்கம், இல்லை பொருளின் மேல் இருக்கிறதான தாக்கம்னு வச்சுக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம்
33வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு வசனம், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆனால் இன்னொரு வசனத்தை நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. 19வது அதிகாரம், அதே மத்தேயு 19:21. நீ எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 19:21-22. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஏசப்பா கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், ஏசப்பா நான் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கற்பனை எல்லாம் கேட்குறாரு. நான் இதெல்லாம் கை கொள்கிறேனே, தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறேன், பிறனுடைய மனைவி இச்சா நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, நான் பரிசுத்தமாக கண்ணியமாக இருக்கிறேன். சரி, எல்லாம் ரைட், ஓகே. ஆனால் நீ என்ன பண்ணு, உன்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அளவுக்கு அதிகமாக நீ வச்சிருக்கிற, இதெல்லாம் ஃபஸ்ட்டு உனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் போய் ரோட்டில் இருக்கிறவங்க பிச்சைக்காரங்களுக்கு போய் கொடுத்துரு அப்படின்றார். சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். He went away, போயிட்டான். ஏன்னா உலகத்தின் மேலேயும் கண்ணை வச்சுக்கிட்டு ஏசப்பாவின் மேலேயும் கண்ணை வச்சுக்கிட்டு சபையிலே நிலை நிற்க முடியாது. You cannot stand in the church having your eyes fixed on two things. ஆண்டவர் அது 2 கண்ணு குத்துருக்கிறார். ஒரு கண்ணு உலகத்தில் வச்சுக்கலாம், ஒரு கண்ணை ஏசப்பா மேலே வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்படி தான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் யோசிப்பேன், எதுக்கு 2 கண்ணு ஒரே டைரக்ஷனில் பார்க்குது, 2 கண்ணு 2 டைரக்ஷனில் பார்த்தா நல்லா இருக்கும்ல. நான் அப்படி யோசித்திருக்கேன். ஒரு சில மிருகங்கள்லாம் அப்படி இருக்குது. நீர்வாழ் மிருகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு கண்ணு இருக்கும் இல்லைங்களா. அந்த ஷார்க்கு, இந்த வேல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில வேலுக்கு மூக்கு இப்படி நீட்டமாக இருக்கும், இப்படி. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எஜ்ஜில் தான் கண்ணு இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? இப்படி இருக்கும், பட்டை மாதிரி இருக்கும், மூக்கே இப்படி பட்டை மாதிரி இருக்கும், அதனுடைய கார்னரில் தான் கண்ணு இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப நாள் புரியல, எப்படி இது பார்க்குது. ஏன்னா இந்த ஓரத்தில் இப்போ நடுவில் எப்படி போய் அது முட்டிக்கும் இல்லையா, அதாவது இவ்வளோ அகலம் இருக்கும், இந்த ஓரத்தில் கண்ணு இருக்கும், இந்த ஓரத்தில் இண்டிகேட்டர் மாதிரி 2 இண்டிகேட்டர் மாதிரி இருக்கும். ஹெட்லைட்டே இல்லை, இண்டிகேட்டர் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி நான் படிக்கும் போது கவனித்தேன், அதுக்கு 360 டிகிரி ரொட்டேஷன். கண் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பார்க்க முடியுமா. அப்போ இந்த ரவுண்ட்லேருந்து பின்வட்டம் வரைக்கும், இந்த ரவுண்ட்லேருந்து பின்வட்டம், கிட்டத்தட்ட மொத்த டிகிரியும் அந்த மீன் பார்த்துன்னு இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கண்ணு, ஆனால் மொத்தத்தையும் அது கண்காணிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பார்வையை கர்த்தர் அந்த மீனுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போது நம்மளும் அதே மாதிரி ட்ரிக்கை கொண்டு வந்து சர்ச்சில் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சா வேலைக்கு ஆகாது. அதனால தான் ஏசப்பா 2 கண்ணாக இருந்தாலும் 2 கண்ணையும் ஒரே நரம்போடு சேர்த்து வச்சிட்டார். அதனால் ஒரு கண்ணு திரும்பினா இன்னொரு கண்ணும் அந்த பக்கம் தான் திரும்பும். ஸோ உலகத்து பக்கம் ஒரு கண்ணு போச்சுன்னா இன்னொரு கண்ணும் பின்னாடியே போயிடும். நான் ஒரு கண்ணை ஏசப்பா மேலே வச்சுக்கிறேன், இன்னொரு கண்ணை உலகத்தின் மேலே வச்சுக்கிறேன்னா வாய்ப்பே கிடையாது. சபையில் அப்படியே கொஞ்சம் அந்த கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் சபையில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். கிருபையின் காலம் முடிவடையும் போது சபையை விட்டு போயிடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மகிட்ட ரொம்ப தெளிவாக பேசுகிறார். நம்ம சபைக்காக பாரப்படுறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் சபையிலிருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டாகிறதான இடரல். ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் இடரல் உண்டாகவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது என்னை சிட்சிச்சுதுன்னா நான் அந்த சிட்சையை ஏற்றுக்கணும். என்னை கடிஞ்சு கொள்ளுதுன்னா அந்த கடிந்து கொள்ளுதுன்னா நான் ஏற்றுக்கொள்ளணும். என்னை பக்குவப்படுத்துதுன்னா அந்த பக்குவமாகுதுல நான் அங்கீகரிக்கணும். 1. 2வது என்ன சொன்னங்க? ஞானசனமா? மன சோர்வு, மனம் துவண்டு போகுதல்னு சொன்னேன், டிசப்பாயின்மெண்ட்னு சொன்னேன். ஸோ சோர்ந்து போகிறது. அப்போ சோர்ந்து போகிற நேரங்களில் நமக்கு என்ன தேவை? நம்ம எங்கே கவனம் வைக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். 3வது என்ன சொன்னங்க? எப்பொழுதும் வேலையிலே, எப்பயுமே வேலைன்னா நம்ம வீட்டு வேலை, அந்த வேலை, எல்லா வேலையும் சேர்த்து
நீங்கள் கம்பெனிக்கு போகிற வேலை, ஆஃபீஸுக்கு போகிற வேலை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்கிற வேலை, எல்லா வேலையும் சேர்த்து. அதாவது தேவ சமூகத்தில் உட்காராமல் நீங்கள் செய்கிறது எல்லாமே என்ன தான்? வேலை பலு தான். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு டைம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன சொன்னங்க? மலையின் மேல் ஏறணும், மரங்களை வெட்டணும், ஆலயத்தை கட்டணும். நம்ம ஒன்றும் இப்போ போய் ஏற்காட்டுக்கு மலைக்கு போய் ஒன்றும் மரம்லாம் வெட்டி நம்ம சர்ச்செல்லாம் கட்ட வேண்டாம். நம்மளை கர்த்தர் என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆலயமாக அழைச்சிருக்கிறாரு. நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அதுதான் மூணாவது. அடுத்து நான்காவதாக பார்த்தேன். நான் நான்காவதாக சொன்னேன் மெட்டீரியலிசம், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள். இவைகளின் மேலே நம்முடைய கண்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் சபையிலிருந்து நாம் வழி விலகி நாம் போய்விடுவோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஸோ சபைக்கு நம்ம எதற்காக நம்ம வரோம் தெரியுமா? இதுதான் பதில். நம்முடைய ஜீவனை காத்து கொள்ள வருகிறோம். ஆராதிக்க வரீங்க, தேவ வார்த்தையை கேட்க வரீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அல்டிமேட்டாக எதுக்காக தான் பண்ணுறீங்க? நித்திய ஜீவனை காத்து கொள்வதற்காக. இப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்கன்னு ஒருத்தன் கேட்டால் ஒரே வார்த்தையில் நச்சு நெத்தி அடிக்கலாம். என்னது? நித்திய ஜீவனை காத்து கொள்ள நான் வருகிறேன். I am coming to church for the only purpose of securing my eternal life. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒருவேளை இந்த 4 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நம்ம என்னதான் சர்ச்சுக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தாலும், சர்ச்சினுடைய ஒற்றுமைக்காக ஜோம் பண்ணாலும், சபையை விட்டு பிரிந்து போகிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களிடத்தில் சொன்னார், என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்களும் இடரல் அடைய போறீங்களா? நீங்களும் போறீங்களா? இது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்குதா? இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமா இருக்குதா? கடினமா இருந்தா பரவாயில்ல, நான் அந்த சிச்சை ஏத்துக்கிறேன்னு சகிச்சு நிக்கிறவங்க தான் சபையில நிக்க முடியும். மற்றவர்கள் எல்லாரும் இந்த சபையை விட்டு அப்புறப்படுத்தப்படுவாங்க. ஆகையினால இந்த அநேக பிசாசுனுடைய திட்டங்கள் நடக்கக்கூடாது. பிசாசுனுடைய பிரிவினையின் எண்ணங்கள் நம்மளுடைய சபைக்குள்ள நிறைவேறக்கூடாது. அது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் என் வாழ்க்கையில் இந்த 4 முக்கியமான காரியங்களை குறித்து நான் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒரு நாளும் நான் இடரல் அடையக்கூடாது. என்னை ஒருத்தங்க கண்டிக்கிறாங்க, என்னை ஊழியக்காரர் கண்டிக்கிறாருன்னா, என்னைய கர்த்தருடைய வார்த்தையினாலே கண்டிச்சாருன்னா நான் அதை உடனே ஏற்றுக்கொள்ளணும். அவர் சுயமாக அவர் கண்டிக்கல, கர்த்தருடைய வார்த்தையினால் அதை என்னை கண்டிக்கிறார். அது எனக்கு இடரல் உண்டாக்குனுச்சுன்னா நான் சபையில் நிற்க முடியாது. 2வது சொன்ன மனம் துவண்டு போகுதல், ஜெபித்து சோர்ந்து போகுதல் இல்லை. ஜெபித்து தாமதமானாலும் வாக்குத்தத்தங்களை உண்மையாய் பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதில் தர உண்மை உள்ளவராக இருப்பார். 3வது சொன்ன வேலை பலு. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியாத அளவுக்கு, ஜெபிக்க முடியாத அளவுக்கு அநேக வேலைகளினாலே சிக்கி கொண்டிருக்கிறதான மனிதர்கள் சீக்கிரத்தில் சபையை விட்டு நின்று விடுவார்கள். அடுத்து 4வதா நம்ம பார்த்தோம், உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் மேல் இருக்கிறதான ஒரு ஈர்ப்பு, மெட்டீரியலிசம். உலகத்தின் மேல ஒரு கண்ணு, ஏசப்பா மேல ஒரு கண்ணு செயல்படவே முடியாது. நம்முடைய கண்கள் இயேசுவின் மேல் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் உலகத்தின் மேல் இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய தேவைகள் இருக்கலாம், தேவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு தேவைகள்னு சொல்றது வேற, என்னுடைய ஆசாபாசம் ஆடம்பரம் அப்படின்னு நான் சொல்றது வேற. கர்த்தர் என்னுடைய தேவையை சந்திப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் கர்த்தர் எனக்கு சந்தோஷமா தரார். இந்த நிறைவினாலே இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் மேலே நம்முடைய கண்கள் போகாமல் இருக்கும். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, இந்த நாளில் நீங்க என்னோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த சபையில என்ன ஒரு நோக்கத்தோட நீங்க நிலைநாட்டி வச்சிருக்கிறீங்க. இந்த சபைக்கு நீங்க மூளைக்கல்லா இருக்கிறீங்க. இது ஏதோ சத்தியவாசகம் ஐயாவினாலேயோ, சாம்ராஜ் பாஸ்டர்னாலேயோ, பில்லினாலேயோ, இல்ல மற்ற ஊழியக்காரர்களாலேயோ நடத்தப்படுற ஒரு கூடுகை அல்ல. திஸ் இஸ் யோர் என்டிட்டி. இது உம்முடைய சரீரம். இது உம்முடைய சரீரம். இதற்கு இயேசு தலையா இருக்கிறீர். இதற்கு இயேசு சகலவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறீர்.
ஆகையினாலே இந்த சபையிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் கை கோர்த்தவர்களாக ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து மன்றாடி இந்த சபையை உம்முடைய வருகையின் பரியந்தம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சபையை இந்த நாட்களிலே கெடுக்கும்படியாக தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதான பிசாசினுடைய எல்லா செயல்பாடுகளையும் வல்லமையுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். சொல்லலாமா எல்லாரும் வாயை திறந்து? என்னுடைய சபையிலே ஒற்றுமையை கெடுக்கும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதான சகல விதமான பிசாசினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக சபைக்குள்ளாக பிரிவினையை ஏற்படுத்தி மக்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி மக்களை சபையை விட்டு பிரிக்கிறதான சகல பிசாசின் தந்திரங்களும் ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சபையை விட்டு வெளியேறுவதாக. ஒரு 5 மினிட்ஸ் நம்முடைய சபைக்காக மன்றாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சபையை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு, நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நம்ம கரங்களை கோர்த்த மனிதர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை கரங்களை கோர்த்து நிற்கலாம், இல்லனா உங்களுக்கு வேணாம் பிடிக்கலன்னும் போது கரங்களை நீங்க உதறி விட்டு நீங்க போகலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த நாட்கள் கர்த்தர் நம்மேல கிருபையாய் இந்த காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நான் ஜெபிக்க நம்ம ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்ல போறேன், அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, சொல்லுங்க எல்லாரும் ஏன் பின்னாடி, கர்த்தாவே உம்முடைய சபையாகிய சரீரத்தை நீர் உருமாற்றுவீராக, உயிர்ப்பிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கேளுங்க. கர்த்தாவே என்னுடைய சபையை கர்த்தர் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. Let my church be revived, Lord. Let my church be transformed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சபை உயிர்ப்பிக்கப்படுவதாக. உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கிறதான சபைகள், ஒருவேளை எங்க சர்ச் அல்லாம வேற சர்ச் இருக்கலாம், உங்களுடைய நாமத்தை அறிஞ்சு உங்களுடைய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட வேறு சபைகள் இருக்கலாம். அந்த சபை ஒருவேளை அப்பா உலர்ந்து போன நிலையில் இருக்கும் என்று சொன்னால், right now Father we pray that the power of the Holy Ghost, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உள்ளே நுழைந்து அந்த சபையை உயிர்ப்பிப்பதாக, உருமாற்றம் அடைவதாக, அந்த சபையிலே இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை பெருகுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் என் சபையை பற்றி பிடிப்பதாக. ஆமென், ஆமென். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே என்னுடைய சபையின் மேலே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியின் அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும். எங்க சபையில ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க கர்த்தருடைய பரலோக அக்கினியினால தட்டி எழுப்பப்படுவார்களாக. தூங்கி கொண்டிருக்கிறவர்கள், நிர்விசாரத்தோடு இருக்கிறவர்கள், ஏனோ தானோ என்று இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் அந்த அக்கினியை ஊற்றுங்கப்பா. ஓஹோ அப்பா, அனல் உரைத்து அவர்கள் எழும்புவார்களாக, அனல் உரைத்து அவர்கள் எழும்புவார்களாக, அனல் உரைத்து அவர்கள் எழும்புவார்களாக. கர்த்தருடைய அக்கினியின் அபிஷேகம் எங்கள் சபையின் மேல் ஊற்றப்படுவதாக. இந்த சபைக்கு மூலைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் இருக்கிறீர். ஆகையினாலே எந்த பாதாளத்தின் வாசல்களும் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. நீர் இந்த நாளிலே அக்கினியாக எங்கள் சபையை மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் சொல்ல போகிறோம் கர்த்தருடைய, சொல்லுங்க எல்லாரும் என் பின்னாடி, கர்த்தருடைய ரட்சிப்பை தேவ பிள்ளைகளை விட்டு திருடி செல்கிறதான இருளின் வல்லமைகள் தேவனுடைய அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ஆமென், ஆமென். நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தாவே எங்க சபையில ஒவ்வொருத்தரும் தங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை திருடுகிற வல்லமைகள், இருளின் வல்லமைகள் நிர்விசாரத்தை ஏற்படுத்தி, சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி, ஏனோதானோ இருக்கிறதான மனநிலையை ஏற்படுத்தி, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் வாழ்கிறதான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற இருளின் வல்லமைகள் பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. Right now Father, right now in the name of Jesus, every power that is trying to break off the salvation of God's children be arrested by the fire of God. தேவனுடைய அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக, சாம்பலாய் போவதாக. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக சொல்ல போகிறோம் பாதாளத்தின் வாசல்
ஒரு நாளும் என் சபையை மேற்கொள்ள போவது இல்லை. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, பாதாளத்தின் வாசல் ஒரு நாளும் அப்பா நீங்க ஏற்படுத்தி இருக்கிற இந்த சபையை மேற்கொள்ள போறது இல்ல. என்ன ஒரு பங்கா இந்த சர்ச்சில் வச்சிருக்கிறீங்க. நான் உங்களோடு கூட கை கோர்த்து நின்றுகிட்டு இருக்கிறேன். நான் உங்களோடு கூட கரங்களை கோர்த்து நான் நின்று கொண்டு இருக்கிறேன். I am not going to let the gates of hell overcome this church. இந்த சபையை மேற்கொள்வதற்கு பாதாளத்தின் வாசல்களுக்கு நான் அனுமதி கொடுக்க போவது இல்லை. சொல்லுங்கள் எல்லாரும் வாயை திறந்து. இந்த சபைக்கு விரோதமாக திறக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக, ரைட் நவ மூடப்படுவதாக. பிரிவினையை ஏற்படுத்துகிற வல்லமைகள், குழப்பத்தை ஏற்படுத்துகிற வல்லமைகள், பிரிவினையை ஏற்படுத்தி கசப்புகளை, கோபங்களை, வைராக்கியங்களை ஏற்படுத்துகிற வல்லமைகள் இந்த சபையை விட்டு வெளியேறுவதாக. இவ்விதமான அசுத்த ஆவிகள் உள்ளே நுழையும்படி காத்து கொண்டிருந்து திறக்கப்பட்டிருந்ததான பாதாளத்தின் வாசல்கள் நிரந்தரமாக பரலோக அக்கினியினாலே முத்திரையிடப்படுவதாக, மூடப்பட்டு முத்திரையிடப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோமா? கர்த்தாவே, நீர் ஏற்படுத்தின இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிற மந்தர சூனிய வல்லமைகள், பார்வோனின் வல்லமைகள், பெலவானின் வல்லமைகள், ஆகாயத்து அதிகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, எங்களுடைய சபைக்கு மேலாக இருந்து கொண்டு, எங்களை சபைக்கு சுற்றிலும் இருந்து கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிற மந்திர ஆவிகள், சூனிய ஆவிகள், ஒருவேளை எங்களை பிசிக்கலா அட்டாக் பண்ண முடியாததுனால எங்களை ஸ்பிரிச்சுவலா தொட நினைக்கிறதான இந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாக அழிக்கப்படுவதாக. இந்த சபைக்கு மேலாக, எங்கள் குடும்பங்களுக்கு மேலாக இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முடக்கப்படுவதாக. எங்கள் சபையிலே நாங்கள் இனி ஒருபோதும் சமாதானத்தை இழக்க போவது இல்லை. எங்கள் சபையிலே நாங்கள் இனி ஒருபோதும் சந்தோஷத்தை நாங்கள் இழக்க போவது இல்லை. ஒரு நாளும் நாங்கள் பிரிவினையை எங்கள் சபைக்குள்ளாக நாங்கள் அனுமதிக்க போவது இல்லை. காரணம், நீர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த உம்முடைய திருச்சபை ராஜா. இது உம்முடைய சொத்து, இது உம்முடைய சரீரம் அப்பா. ஆகையினால இந்த சரீரத்தில் உம்முடைய நாம மகிமை அடையும்படியாக நான் விரும்புகிறேன். ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்ல போகிறோம், இந்த சபைக்கு விரோதமாக பேசப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள வார்த்தைகள், எரிச்சலின் வார்த்தைகள், கோபத்தின் வார்த்தைகள், பிரிவினையின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த சபைக்கு விரோதமாக, நீங்க நேசிக்கிற இந்த சபைக்கு விரோதமாக பேசப்படுகிற பிரிவினையின் வார்த்தைகள், கோபத்தின் வார்த்தைகள், எரிச்சலின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆவி மண்டலத்திலே வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ஆவி மண்டலத்திலே வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையினாலே ஒரு காரியத்தை உருவாக்கவும் முடியும், ஒரு காரியத்தை அழிக்கவும் முடியும். அதே போலதான் சத்துருவானவன் தந்திரமா இவ்விதமான மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு வந்து நம்முடைய சபைக்கு எதிரான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினால சொல்ல போகிறோம், எங்கள் சபைக்கு விரோதமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தீமையின் வார்த்தைகள், எரிச்சலின் வார்த்தைகள், கோபத்தின் வார்த்தைகள், பிரிவினையின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. கர்த்தர் சபையை குறித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுவதாக. கர்த்தர் சபையை குறித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுவதாக. ஜீசஸ் சொல்லுங்க. கர்த்தாவே, நீங்க இந்த சபையை குறித்து, நீங்க இந்த சிமிர்னா ஆலயத்தை குறித்து என்ன நீங்க திட்டமிட்டு இருக்கிறீங்களோ அது இயேசுவின் நாமத்தினாலே நடக்கணும். ஒருவேளை நீங்க வேறு சபையை சார்ந்தவங்களா இருந்தா உங்க சர்ச்சினுடைய பேரை சொல்லுங்க. எங்க சபையை குறித்து பரலோகத்திலே கர்த்தர் என்ன திட்டமிட்டு இருக்கிறீரோ அது இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. சபை என்பது வெறும் சிமிர்னா சபை மாத்திரம் இல்ல. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய திருச்சபையா இருக்கிறோம். ஆங்காங்கே உலகத்தினுடைய பல எல்லைகளில் இருக்கிறவங்க ஒருவேளை லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப சொல்லுங்க, கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, அப்பா, எங்க சபையை குறித்து நீங்க பேசின வார்த்தைகள், நீர் எங்களை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்க வாழ்க்கையில, எங்க சபையிலே நிறைவேறுவதாக. அடுத்து இன்னொரு விஷயம்,
இது நல்லா கவனிங்க. இந்த கடைசி பாயிண்ட் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். வார்த்தைகளுக்கு மேலாக வல்லமையுடைய ஒரு காரியம் ஒன்று இருக்குது. கண்களை மூடி கவனிங்க. இது என்ன அப்படின்னா யோசனைகள், நினைவுகள், ஹியூமன் தாட்ஸ். இதை பற்றி கர்த்தருக்கு சித்தமான உங்களோடு கூட நான் ஆழமாய் உங்களோடு வசனத்தின் ஆதாரத்தோடு நான் உங்களோடு பேச போகிறேன். நம்ம நினைக்கிறோம் யோசனையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, வாயில் வந்தாதான் பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார். என்ன தெரியுமா? யோசனையில் வருகிற காரியங்களும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தும். கர்த்தருக்கு பிரியமில்லாத யோசனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தும். ஆவி மண்டலத்தில் நிறைய பேருடைய மூளை பகுதி பிடிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது அவனுடைய மூளை பகுதி பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக பிடிச்சிருக்கான் தெரியுமா? சும்மானா அவனுடைய அந்த 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 மூளை பகுதி பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய நோக்கத்தை அழிச்சு போடுறது அது மாத்திரம் இல்லை. அவன் என்ன தெரியுங்களா பண்ணுறான்? ஆவி மண்டலத்தில் இப்படிப்பட்ட மூளையை பிடிச்சு வச்சிருக்கிறதான அந்த தாக்கத்தில் இருக்கிறதான எல்லா டேட்டா, அதாவது சபையை குறித்து, ஒருவேளை ஒரு மனுஷர் எடுத்துக்குவோம், ஒரு உதாரணத்திற்கு ஒரு மனிதன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். கண்களை மூடி நல்லா கவனிங்க, நீங்கள் கவனிச்சா போதும். அவருடைய மூளை பகுதி முழுவதுமாக பிசாசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இவர் இந்த சிமிர்னா சபையை பற்றி இவர் எதிர்த்து பேச வேணாம், எதுவும் செய்ய வேணாம். ஆனால் அவருடைய சிந்தையில் ஒருவேளை சிமிர்னா சபையை பற்றி அவருக்கு ஒரு எதிரான எண்ணம், இல்லை சிமிர்னா சபையை அழிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணம் இருந்தால் போதும், பிசாசு ஆவி மண்டலத்தில் ஏற்கனவே அந்த மனுஷனுடைய மூளை பகுதியை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால அவனுடைய மூளையிலிருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவன் ஸ்பிரிட் ரெல்மில் அவன் அக்சஸ் பண்ணி எடுத்துக்குவான். ஆவி மண்டலத்துக்கு அது எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் அங்கிருந்து சிமிர்னா சபைக்கு விரோதமான ஒரு தந்திரமான ஆயுதமாக அது உருவாக்கப்படும். இதுதான் ஆவி மண்டலத்தில் நடக்கிறது. இது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றலையோ, நீங்கள் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஏய் போப்பா நீ சும்மா உளறிக்கிட்டு இருக்கிற, உனக்கு லாஜிக்கெல்லாம் பேசுகிற, நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் ஆவி மண்டலத்தில் நடக்கிறது இதுதான். அநேகருடைய மூளை பகுதியை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் வெறுமனே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனுடைய சிந்தைக்குள்ள தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற யோசனைகளை அவன் ஆக்சஸ் பண்ணுறான், சபைக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்களை அவன் ஆக்சஸ் பண்ணுறான், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமான திட்டங்களை அவன் ஆக்சஸ் பண்ணுறான். இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி அந்த ஆக்சஸ் அந்த இதெல்லாத்தையும் அவன் எடுத்துக்கொண்டு அந்த காரியங்களுக்கு எதிரான தந்திரமான ஆயுதங்களை அவன் ஆவி மண்டலத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆகையினால இப்போ நம்ம சொல்ல போகிறோம், நம்ம இப்போ எப்படி வார்த்தைகள்லாம் கேன்சல் பண்ணி ஜோம் பண்ணமோ அதே மாதிரி இந்த யோசனைகள் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணி நம்ம ஜோம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, சொல்லுங்க, கர்த்தாவே, எங்களுடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா விதமான தீமையான யோசனைகள், பிரிவினையின் யோசனைகள், கலக்கத்தை உண்டு பண்ணுகிற யோசனைகள், பிளவை ஏற்படுத்துகிற யோசனைகள், இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற இடங்களிலே பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. எந்த மனிதர்களுடைய மூளை பகுதிகளிலே இவ்விதமான யோசனைகள் இருந்தாலும் அதை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் குறுக்கிட்டு உம்முடைய அக்கினியினாலே சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவீராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் இந்த ஜெபத்தை நம்ம திரும்ப சேர்ந்து ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. இப்ப நான் சொன்ன வார்த்தையை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த யோசனைகள், இவ்வளவு நாள் நம்ம வார்த்தையை பத்தி சொன்னோம், இப்ப நம்ம சொல்ல போறோம். கர்த்தாவே, சபைக்கு விரோதமா இருக்கிற யோசனை, பிரிவினையை உண்டு பண்ற யோசனை, அவன் வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம், அவன் யோசிச்சாலே போதும் அந்த யோசனையை பிசாசால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆகையினால இப்ப நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே என் சபைக்கு விரோதமாகவோ, தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாகவோ, மனவாட்டிக்கு விரோதமாகவோ இந்த நாட்களிலே உருவாகி கொண்டிருக்கிறதான அந்த யோசனைகள் எந்த மூளை பகுதியிலே அது சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தாலோ இப்பொழுது அந்த சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படுவதாக. ஓ, சபையை எதிர்க்கிறதான எண்ணங்கள், சபையை எதிர்க்கிறதான யோசனைகள், wherever it is thrown, we right now we dethrone it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அந்த சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிறோம். அந்த யோசனை என்கிற சிங்காசனத்தை கவிழ்த்து
கவிழ்த்து போடுகிறோம். இந்த யோசனைகளை சத்துருவானவன் ஆக்சஸ் பண்ண முடியாதபடிக்கு இப்பொழுது அவனுடைய எல்லா நெட்வொர்க்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வெட்டி போடுகிறோம். அதனால தான் 2 கொரிந்தியர் 10:5 விதமாய் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். சொல்லுங்க அப்பா, சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் நாங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். எல்லா எண்ணங்கள், வார்த்தைகள் இல்ல, எண்ணங்கள். தேவனுடைய சபைக்கு விரோதமான எண்ணங்கள், தேவனுடைய சபைக்கு விரோதமான யோசனைகள் எதுவாக இருந்தாலும், கற்பனைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. இது உங்களுக்கு தெரியலங்க, இது ஆவி மண்டலத்தில் நடக்கிற ஒரு மகத்துவமான காரியம். ரைட் நவ நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது இது ஆவி மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ கம் ஆன் எவரிவன். ஓ ரோஷேடா லோஹோடா மௌரஹா ஷேடேடா. கம் ஆன் எவரிவன். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிங்க. we are going to take 2 minutes to pray for our church. நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே அப்பா, உம்முடைய அப்பா ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் யோசனைகளையும் நாங்கள் இப்பொழுது அதனுடைய சிங்காசனங்களிலிருந்து கவிழ்த்து போடுகிறோம். இதை ஆக்சஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னுடைய தொடர்புகள் இயேசுவின் நாமத்தினாலே துண்டிக்கப்படுவதாக. உன்னுடைய தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படுவதாக. ரைட் நவ நாங்கள் தேவ ஊழியர்களாய், தேவ மனிதர்களாய், யுத்த வீரர்களாய், இயேசுவின் இரத்தத்தை அணிந்து கொண்டவர்களாய், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய், வார்த்தை என்கிறதான பட்டயத்தை நாங்கள் பிடித்து கொண்டவர்களாய் இப்பொழுது யுத்தம் செய்கிறோம். சபைக்கு விரோதமான எண்ணங்களும் யோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து சாம்பலாய் போவதாக. ரைட் நவ in the name of Jesus. கர்த்தாவே நீர் உண்மை உள்ளவரப்பா. அப்பா, அத்தனை பாடுகளும் சிலுவையில் எதுக்காகப்பா நீங்க சகிச்சீங்க? இந்த சபைக்காக தானேப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, ஏங்க அவ்வளோ உதம் வாங்கணும்? அவர் மூஞ்சில காரி துப்புனாங்களே, அடிச்சாங்களே, எதுக்காகங்க? வெறுமனே குட் ஃப்ரைடே இன்னைக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்காக இல்லைங்க. வெறுமனே திருவிருந்து அப்போ யோசிச்சு பார்த்து பாட்டு பாடுறதுக்காக மாத்திரம் இல்லை. சபைன்னு நினைக்கும் போது கிறிஸ்துவனுடைய பாடுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணுங்க. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எதற்காக? இந்த சபை பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகையினால இந்த நாளில் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். இன்னிலிருந்து ப்ளீஸ் மேக் இட் அ பாயிண்ட். தயவு செய்து இன்னிலிருந்து நம்முடைய சபைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட இவ்விதமான பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து பின்வாங்கி தந்திரங்களில் சிக்கி கொள்ளக்கூடாது. இந்த தந்திரங்களில் ஒரு விசுவாசியும் வீணா போயிடக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நாட்களில் அந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அந்த ஐக்கியத்தில் இணைக்கப்படும்படியாக இன்றையிலிருந்து சபைக்காக நான் பாரப்பட்டு ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க உங்களுடைய இருதயத்தில் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பெருசாக கையெல்லாம் தூக்கி எதுவும் செய்ய வேணாம். நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு டெசிஷன் எடுங்க. இது எமோஷன் கிடையாது, இது டெசிஷன், இது தீர்மானம், இது உணர்ச்சி இல்லை. உணர்ச்சி பூர்வமாக சொல்லிட்டு மறந்துட்டு நாளைக்கு போகிறதுக்கு இல்லை. இதை தீர்மானமாக எடுத்து இன்றையிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் சபையினுடைய ஒற்றுமை, சபையினுடைய பாதுகாப்பு, விசுவாசிகளுடைய சமாதானம், விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம், இந்த சபைக்கு உட்புறத்திலிருந்து மாத்திரம் இல்லை வெளிப்புறத்திலிருந்து வருகிறதான மந்திர சூனிய வல்லமைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், தவறான உபதேசங்கள், அப்புறம் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் சபைக்கு எதிராக வெளிப்புறத்திலிருந்து வருகிறது. ஆகையினாலே இது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பாரமுள்ள இருதயம் உடையவர்களாய் நாம் ஜெபிக்கும்படி இந்த நாள் வந்து ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொண்ட இந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய தெய்வீக திட்டங்கள், நோக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. நீங்கள் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட இந்த சபையை ஒருவரும் ஒரு காலம் தொட முடியாது. நீங்கள் ஒரு சபையை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதை யாராலையும் அழிவுக்கு கொண்டு வர முடியாது. ஆகினால் அந்த தைரியத்தோடு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களா கையோடு கை சேர்த்து உம்முடைய கரத்தை பிடிச்சு இந்த சபையில் பரிசுத்தமாக வாழ உங்கள் வருகைக்காக ஆயத்தமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகான மகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.